கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலே கூட 4 மாதங்கள் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த 5வது மாதத்திலேயும் தேவன் அற்புதமாய் நம்மளை வழிநடத்தி செல்வாராக. நம்ம ஜோமணி ஆண்டவரே, இந்த நாளில் கூட 4 மாதங்கள் என்னோட நடத்தினி ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதம் எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவனே, அவன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பப்படும் எழுதும் வழிகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நினைத்தவள் அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரை, புறாக்கண்கள் உடையவரை, 7 புன்குத்துகளுக்கு மத்தியிலே உலாவுகிற என் தெய்வமே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யாத்திராகமும் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாருங்க? மோசையை தேவன் தெரிந்து கொண்டுகிறார். இந்த லட்சம் ஜனங்களை அவன் வழிநடத்தும் பொழுது பார்வோன் ஒரு பக்கம் துரத்துறான். எப்படியாவது அவங்க அந்த பிரயாணத்தை எகிப்தை விட்டு அவங்க கானானுக்கு புறப்படுறாங்க. அப்போ போகிற வழியில அவங்க வழி தெரியாமல் உட்காரும் பொழுது, ஆண்டவரே, நாங்க போகிறத விட நீங்க எங்களுக்கு முன்னாடி போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதற்கு வசனம் போட்டிருக்கு பாருங்க. வசனம் வாசிப்போமா? யாத்திராகம் 33 அதுல 12-13 வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னொரு அனுப்புவேன் என்பதற்கு எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரில் சொன்னது உண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பாருங்க, அப்ப ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே, நீ என்னோட அழைச்சிருக்குன்னு சொல்லுவீங்க, நீ தெரிந்து கொண்டு சொல்லுவீங்க, நீங்க முன்னாடி போங்கப்பா. பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த லட்சத்து ஜனங்களை நடத்தி கொண்டு போற இந்த ஒரு மனிதன் கண்டிப்பா முடியாது. ஆமா, நம்ம 4 பேர் வச்சு குடும்பத்தில் வச்சு மேய்க்கிறதே, ஆமா, ஆளுக்கு ஒன்று திசையை போயிட்டு இருக்கும். ஆனாலும் பாருங்க, லட்சம் ஜனங்களை அவன் வழிநடத்தி செல்கிற மோசை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 மாதங்கள் முடிந்து இந்த 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற இந்த 1ஆம் தேதியில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போவேன், நான் என்ன பண்ண புனலாலை செவையாக்குவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக. அவருடைய சமூகம் முன்பாக போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அது எந்த தடைகளான எந்த பார்வோனுடைய கிரிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனம், எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஏன்னா அவங்க போற வழியில எத்தனையோ அசம்பாவிதம் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது செங்கடலை கடக்குறாங்க. யோர்தான் பாங்க, செங்கல் பயங்கரமான தண்ணீர் புரண்டு வருது, பின்னாடி பார்வன் துரத்துறான். ஆனாலும் தேவனுடைய கிருபை, அந்த தேவனுடைய சமூகம் முன்னாடி போகும் பொழுது மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக தேவன் பாதுகாத்தார். அதில் போட்டு பாருங்க. யாத்திராகவும் அதுல வாசிங்கன்னா 13ஆம் அதிகாரம் 21-22 போட்டு பாருங்க. யாத்திராகமும் 13, 21, 22. அவர் இரவும் பகலும் வழிநடக்க கொடுக்கும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்கள் வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. பாருங்க, அக்னியாக பாதுகாத்த தேவன். நிச்சயமாக இந்த 5வது மாதத்துல எவ்வளவோ வெயில் அடிச்சான் தாங்க முடியல, பயங்கரமான வெயில், உஷ்ணம் பயங்கரம். ஆனாலும் ஆண்டர் ஒரு சேதம் இல்லாம அவங்களை நிச்சயமாய் வழிநடத்தி செல்வார். நிச்சயமா அவங்க சரீரத்துக்கு நல்ல பலனையும் சுகத்தை தேவன் தருவார். ஆண்டருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகல. ஏன்னா அவருடைய சமூகம் முன்னாடி போச்சுன்னா யாரை மாத்த நம்மளை விசேஷித்தவனாய் மாத்துகிறது. அதெல்லாம் 15 சொல்லுது பாருங்க. எடுத்து வாசிப்பீங்க. யாத்திராகம் 33 15-16. அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்கள் இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கு உமது ஜனங்களும் உம்முடைய கண்கள் கிருபை கிடைத்து என்பதை எதனால் அறிந்தோடும்.
நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பாருங்க சோதரன், நீங்க கூட வரல, நான் அந்த ஆசத்துல என்ன பண்ண அடி எடுத்து வைக்க மாட்டேன். எப்படி பாட்டுங்க, முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், யோசுவாய் வழிநடத்தின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்துவார். அவருடைய சமூகத்தை கேளுங்க. அவருடைய சமூகம் தான் எப்பேற்பட்ட பிரச்சனை அது மெழுகு போல உருக வைக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, தேவனுடைய பருவத்துக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. தேவன் உங்களை அற்புதமாக அதிசயமாக இந்த 5ஆவது மாதத்தில் வழிநடத்தி நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க, தேவனுடைய வழிநடத்தலை கேட்டு இந்த மாதத்தை தொடங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிரயாணத்துல இந்த 5ஆவது மாதத்துல கர்த்தர் கூட இருந்து நீங்கள் விசேஷித்தவனாகும்படி செய்வார். சோமனுமா, பரிசுத்த தேவனே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்க எங்களோடு வரும்பொழுது நாங்கள் விசேஷித்தவனா எங்களை மாற்றுறீங்க. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நன்மைகளை என் தகப்பன் இந்த மாதத்திலே தருவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மேன்மையாய் நடத்தப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.